ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம் முடிஞ்ச உடனே 10க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் சில டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அதோடைய எக்ஸாம்ஸ் லெவல் எப்போ இருக்கும், எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும் அண்ட் டேட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின்ஸ் கிளாஸஸ்க்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இன்னையிலேருந்து நிறைய கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். லைக் அண்ட் ஷேர் மட்டும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகே சார், இதுதான் அப்கமிங் எக்ஸாம் டேட்ஸு. இதோடு சேர்ந்து எல்ஐசி ஏஏஓவும் வரப்போகுது அண்ட் என்ஐஎஸ்எல் ஏஓவும் வரப்போகுது. இந்த ரெண்டு எக்ஸாமும் கிட்டத்தட்ட ஒரே லெவல், பேட்டர்ன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர எக்ஸாம் லெவல் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, இன்க்ளூடிங் ப்ரிலிம்ஸ் முதல் கொண்டு. எப்படி சார் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களன்னா, அதுக்கு முன்னாடி எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுடைய எக்ஸாம் டேட் 5 மே. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு 25 நாளுக்கு மேற்பட்ட நாட்கள் கிடைக்குது எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் முடிஞ்ச உடனே. சூப்பரான நியூஸ் இது. ஓகே, வாங்க எந்தெந்த எக்ஸாம் என்னென்ன லெவலில் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அண்ட் எழுத போகிறீங்க இல்லையா எஸ்பிஐ பிஓ, அந்த ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் என்ன எக்ஸாம் இருக்குன்னா, இதில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். இன்க்ளூடிங் இந்த ஏஐசி, ஐடிபிஏ, ஜேஏஎம், பிஜிடிஎஃப் கோர்ஸ் இல்லாமல் வரப்போகுது. அந்த எக்ஸாமோடைய லெவலும் கிட்டத்தட்ட இந்த லெவல் தான் இருக்கும். அண்ட் எல்ஐசி ஏஏஓ, என்ஐஎஸ்எல்ஏஓ ஏஓ எக்ஸாம் இந்த லெவலோட ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் கீழே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில். ஓகேங்களா, சில பேர் ஆர்ஆர்பி பிஓ லெவல் சொல்லுவீங்க, பட் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு இன்பிட்வீனில் தான் கேட்குறாங்க ஐபிபிஎஸ் பிஓக்கும் எஸ்பிஐ பிஓக்கும் நடுவில். ஓகே சார், அப்போ நான் எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, இப்போ நடக்கக்கூடிய எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா படித்தாலே இந்த எக்ஸாம் படித்த மாதிரி தான். பட் நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் வேக்கன்சிஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுடைய அட்டம்ப்டை கூட்டணும். அதனால் நம்மளுடைய அந்த பசில் சால்விங் ஸ்பீடு, டிஐ அண்டு கால்குலேஷன் ஸ்பீடு, இதில் எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் இந்த என்ஐஎஸ்எல் ஏஓ, எல்ஐசி ஏஏஓ எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணால் மெயின்ஸில் ஒரு சான்ஸ் எடுக்கலாம். வாழ்க்கை செட்டில். இந்த ஜாபெல்லாம் கிடைச்சா, இந்த ரெண்டில் எந்த ஜாப் கிடைச்சாலும் லைஃப் செட்டில். இந்த மாதிரி ப்ரெஷர் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சனி ஞாயிறு லீவு, டீசெண்டான வேலை, ஹை சேலரி. ஓகேங்களா, ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். 5 ஜூலை எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான கிளாஸஸ் நம்ம எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மே ஸ்டார்டிங்கில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின் சீரியஸ் போயிட்டுருக்கு, நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க. டெஃபினெட்லி அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு போயிடலாம். ஓகே, ஏன் ஐடிபிஐ பிஜிடிபிஎஃப்க்கு வீடியோ போடலன்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஐடிபிஐ பிஜிடிபிஎஃப் அதை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லுவேன். ரெண்டுமே பிஜிடிபிஎஃப் படிக்கணும். இந்த எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் வித்தியாசம் எக்ஸாம் டேட். ஓகேங்களா, ரெண்டு எக்ஸாமும் அப்போயே வராங்க. நான் சூஸ் பண்ணக்கூடியது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஐடிபிஐயில் நீங்கள் ஜாமாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு சாதா ஐடிபிஐ ஜாம் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நீங்கள் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக அந்த வேலையில் இருப்பீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போய் எழுதுங்க, கிளியர் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணலாமா வேணாமல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பிஜிடிபிஎஃப் ஒரு நல்ல வேலை தான். யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, எழுதுங்க, அப்பியர் ஆகுங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் வேறு எக்ஸாம் ரிசல்ட், உங்களோட ஏஜ் பார் ஆகுது, உங்களுடைய அந்த ஃப்ளோ, வேறு எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா, இந்த எல்லா ஃபேக்டரும் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் பிஓ, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா. ரெகுலராக வரக்கூடிய 4 எக்ஸாம் ப்ளஸ் எஸ்பிஐ பிஓ கிளர்க், எல்ஐசிஏஓ, என்ஐஎஸ்எல்ஏஓ, ஐடிபிஐ ஜாம் அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எல்பிஓ எக்ஸாம்ஸும் நிறையா இருக்கும். வேறு இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன்லேயே கண்டினியூவாக இருங்க.
பரிதாபங்கள் வீடியோ பார்த்தேன், இந்த வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பார்க்காதீங்க. 0.5 1 மார்க்கில் மிஸ் ஆனவங்களாம் தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷனில் இருங்க. உங்களுக்கு இந்த எல்ஐசிஏஓ என்ஐசிஏஓலாம் கிடைச்சா லக்கு தான். இதெல்லாம் இப்போ உங்களை மாதிரி சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நீங்கள் ஜூனியர் ஆஸ்பிரண்ட்டாக ஐடிபிஐ ஜேஎம்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ண முடியும் ஒழுங்காக படித்தா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. நம்மளுடைய மெயின்ஸ் கிளாஸஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஆனால் என்ன நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. சேனலுக்கு அந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாஸஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு தான் பிஓ மெயின்ஸுக்கு கிளாஸ் கொடுக்குறதோ எல்ஐசிஏஓவுக்கு நம்ம கிளாஸஸை கண்டினியூ பண்ணுறதும் இருக்க போகுது. ஸோ வீடியோஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுதான் டேட்ஸு. இந்த பிடிஎஃப் இந்த இமேஜை நான் ஈவினிங்குள்ளே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் யூடியூப் சேனலில் போடுறேன். அதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொபைல் ஃப்ரெண்ட்லேயே ஒன்று ரெடி பண்ணி உங்களுக்கு ஈவினிங்குள்ளே கொடுக்குறேன். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் 20 நாள் பக்கம் தான் இருக்குது. தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் கிளாஸஸோட மதியமாக வரேன். தேங்க்யூ.